தேக்கம் என்று இன்றைய பெயர். தொண்டை நாட்டு தலங்களிலே இது ஒரு வித்தியாசமான திருத்தலம். இந்த பூண்டின் தேக்கம் மலைப்பகுதியானது மக்களுடைய சுற்றுலா இடமாகவும் திகழ்கின்றது. திருவள்ளூரில் இருந்து செல்வதற்கு பேருந்துகள் பழைய கோயில், திருவெண்பாக்கம் பழைய கோயில் திரு இளம்பூதூரில் இருந்தது. இவ்வூர் குசஸ்தலையாற்றின் கரையில் இருந்தது முன்னொரு காலத்தில். திரு இளம்பூதூருக்கு பத்ரிகாரண்யம் என்று பெயர். பத்ரிகா என்றால் இலந்தை மரக்காடு என்று பெயர். என்கின்ற பத்ரி என்ற பகுதியிலே பழைய கோயில் இருந்தது. இறைவன் வாழ் பொய் சத்தியம் செய்ததற்காக கண்கள் இரண்டும் இறைவனால் குருடாக்கப்பட்டு பார்வையை இழந்த பிறகு சென்னையிலிருந்து வரும் பொழுது அம்பாள் மின்னல் போன்ற ஒளியடித்து வழிகாட்டி மறைந்தாள். அம்பிகை அவ்வாறு ஒளிகாட்டி மறைந்ததால் இங்கு ஆலயம் இருப்பதை ஒரு அனுமானமாக அறிந்த சுந்தரர் இறைவனிடம் வந்து, இறைவா கொலை செய்து விட்டேன், கண் தாருங்கள் என்ற பொழுது இறைவன் ஒரு 3 கோலை ஆலயத்தின் உணர்ந்து இருக்கின்றீரா, கண் தெரியாதல்லவா, ஆக சாமி உலோகம் போகி, சாமி இருக்கின்றீரா என்று சுந்தர கேட்க உலோகம் போகி என்று கோபம் கொண்டு ஒரு கோலை சுந்தரை நோக்கி வீசி எறிய அதை பற்றிய சுந்தரர் கடும் கோபம் கொண்டு அக்கோளை சாமி நோக்கி வீசி எறிகிறார். அந்த கோல் பட்டு நந்தியினுடைய கொம்பு ஒடிந்து போயிட்டான். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயில் பல கல்வெட்டுக்களை கொண்டிருந்தது. சென்னையின் குடிநீர் தேவையை போக்க குசஸ்தலை ஆற்றில் அணை கட்ட 1942 தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டது. அதற்காக அணை கட்ட நிலப்பகுதிகளை எடுத்துக்கொண்ட பொழுது அந்த அணையின் உட்பகுதியிலே திருவிழம்பூதூரும் அடங்கி போயிடுச்சு. திருவெண்பாக்கம் பூண்டி நீர்த்தேக்கமாக உள்ளது. கோயில் தண்ணீரில் மூழ்க அப்போதைய அறநிலை ஆட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு எம் பக்தவத்சலம் ஐயா அவர்கள், அப்போதைய அறநிலைத்துறை ஆணையராக இருந்த திரு உத்தண்டராம பிள்ளை அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று பெருமுயற்சி செய்து ஏரியிலே அந்த வெண்பாக்க பூண்டி நீர்த்தேக்கத்திலே மூழ்கி இருந்த அந்த இறைவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க ஏற்பாடு செய்து அந்த ஆலயம் அப்படியே அந்த அணை தேக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு தற்போது உள்ள இடத்திலே பூண்டியில் புதிய கோயிலாக கட்டப்பட்டு 5/7/1968ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. இச்செய்தி பற்றிய குறிப்பு அங்கே கல்லில் பொறித்து அம்பாள் சன்னதியிலே வைக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் பாடிய பதிகம் உள்ள தலம் இது. திருமுல்லைவாயில் பணிந்து பின்பு இங்கே வந்த சுந்தர் அடியார் சூழ ஆலயம் செய்து கோயில் உடாயோ என்று இறைவனை பார்த்து வினவ இறைவன் ஒரு 3 கோலை வீசி யாமுடோம் போகீர் என்று கூறுகிறார். உடன் வந்த அடியோர்கள் எல்லாம் சுந்தரர் செய்த பிழைக்கு இறைவன் சரியான ஒரு தண்டனை தான் தருகிறார் என்கிறார்.
இருந்தாலும் கூட சுந்தரர் பிழையுண பொறுத்திடுவீர் என்ற பதிகம் பாடி போற்றுகிறார். இறைவன் கன்றையும் தரவில்லை, கண்ணையும் தரவில்லை. பிறகு கையில் இருந்த கோலை வீசி எறிந்து விட்டு அவர் குருடராக தனித்து பயணிக்கிறார். ஏனெனில் இறைவனால் தண்டிக்கப்பட்ட யாருடனும் அடியார்கள் மெய்யடியார்கள் இருக்க மாட்டார்கள். அவ்வழியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அனாதையாக தெருவில் அலைந்து அப்படியே ஒவ்வொரு ஆலயமாக செல்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து தட்டு தடுமாறி பழையனூர் செல்கிறார் சுந்தரர். இது இந்த வரலாறு. இறைவன் ஆதார தண்டேஸ்வரர் ஊன்ற குச்சி கொடுத்தார் இல்லையா, அதனால ஊன்றீஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அம்பிகைக்கு தடி கௌரி அம்மன் என்று பெயர். தடி கௌரி அம்மன் மின்மொழி அம்மை. சுந்தருக்கு மின்மொழி போல காட்சி தந்ததால் அவருக்கு மின்மொழி அம்மை என்று பெயர். கோயில் சாலை ஓரத்தில் உள்ளது. நாங்கள் சென்ற பொழுது ராஜகோபுரம் இல்லை, முகப்பு வாயில் மட்டும் இருந்தது. உள்ளே நேரே அம்பாள் சந்நிதி, தெற்கு நோக்கி அம்பிகை இருக்கிறார். வெளிப்பிரகாரம் புல்தரை. நாங்கள் சென்ற பொழுது இது நான் சொல்வது 1989 வெளிப்பு. சாமி சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. கொடிமரம் இல்லை. நந்தி பலிபீடங்கள் உயரமாக இருந்தன. வாயில் நுழைந்ததும் கல்மண்டபம் மிக அழகான கட்டமைப்பில். இடப்பால் சூரியன் சன்னதியும் நவகிரக சன்னதியும் உள்ளன. வடப்பால் நால்வர், பைரவர், அருணகிரிநாத சன்னதிகள். பக்கத்திலே அம்பலக்கூத்தருடன் சிவகாமியும் மாணிக்க வாசகரும் உள்ளனர். அதற்கு பக்கத்திலே பிரதோஷ நாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வ யானை, சோமாஸ்கந்தர் முதலிய உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்திலே வடப்பால் அம்மன் சன்னதி, அம்பிகை தெற்கு நோக்கிய சன்னதியாக நின்றிருக்கிறார். நின்ற கோலத்திலே அபய வரதத்துடன் கூடிய 4 திருக்கலங்கள். அப்படியே நேராக திரும்பினால் மூலவர் தரிசனம். வாயிலின் இருபுறத்திலும் துவார கணபதியும் சுப்பிரமணியரும் காட்சி தருகிறார்கள். மூலவ சிவலிங்க திருமேனி ஆவுடையார் தாழ உள்ளது, கீழாக இருக்கிறது. எதிரிலே நந்தியினுடைய வலக்கொம்பு ஒடிந்து இருக்கிறது. இதை பற்றிய வரலாற்றை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நந்தியின் பக்கத்திலே கண் இழந்த நிலையில் இறைவனை நோக்கியவாறு சுந்தருடைய திருமேனி நின்ற நிலையிலே உள்ளது. மூலவருக்கு பின்னால் சாமி அம்பாள் பஞ்சலோக திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன. உள்பிரகாரத்திலே விநாயகர், வள்ளி, தெய்வ யானை, சுப்பிரமணியர், மகாலட்சுமி சந்நிதிகள் தனித்தனி கோயிலாக உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன. சண்டீஸ்வரர் சன்னதி இருக்கிறது. திரு இளம்பூதூர் கோயிலில் இருந்த கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டு அது இந்த கோயிலிலே பறிக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுக்கள் மூலம் இந்த ஆலயம் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தியவை என்பதை உணர முடிகிறது. கல்வெட்டிலே இறைவன் பெயர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஈக்காட்டு கோட்டத்து பெருமூர் நாட்டுடையார் திருவுலோம்போகி உடைய நாயனார் என்று குறிக்கப்படுகிறது. இக்கல்வெட்டுக்களிலே நித்தியம் விளக்கெரிக்க மானியம் கொடுத்தது, பூஜைக்கு நிலம் கொடுத்தது, சாமிக்கு குறையாமல் பூஜை நடைபெற அமுதுக்கு நிலமடப்பட்ட நிபந்தம் முதலியவை அந்த கல்வெட்டுக்களிலே இருக்கின்றன. இது யார் யார் தின்று கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை, ஆனால் கல்வெட்டில் இருக்கிறது. இவ்வாலயத்திலே சிவராத்திரி, கார்த்திகை திங்கட்கிழமைகள் மிக சிறப்பாக வழிபாடு நடைபெறுகிறது.
ஆருத்ரா முதலிய விசேஷ கால வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. இத்திருக்கோயில் திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன் தேவஸ்தானத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கோயிலுள் வெளிப்பிரகார பகுதியிலே பூஜை செய்யும் சிவாச்சார வீடு அன்று இருந்தது, இன்றும் இருக்கும் என நம்புகிறோம். இப்புதிய கோயிலின் நலனில் பெருமுயற்சி கொண்டு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்வித்து மிகச் செம்மையாக பராமரித்து வந்த அன்பரை நாங்கள் கண்டோம். அவர் இதனுடைய அறங்காவலராகிய சென்னை மினர்வா டுட்டோரியல் கல்வி நிறுவனர் திரு ஏஎன் பரசுராமன் அவர்கள் ஆவார். அவருடைய ஆர்வமும் அயரா உழைப்பும் இக்கோயில் வளர்ச்சியில் பெரும் பங்காக இருந்ததை கண்டோம். பூண்டி அரங்கநாத முதலியார் என்ற பெருமகனார் வாழ்ந்தது இந்த திருத்தலத்தில். இங்கே தனிப்பாடலிலே வாழி வாழி திருவூன்றீசன் வாழி உமை மின்னொழியாள் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் வாழி திருவூன்றீசன் ஆலயமும் போற்றும் பணி செய்தோர் தோன்றுகவே பக்தி நெறி எங்கும் என்று ஒரு தனிப்பாடல். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் சுந்தரருடைய பாடல் ரொம்ப வேதனையான பாடல். பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் அடியதனை பாராதே படலமின் கண் மறைப்பித்தாய் கொலைவிரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன உளையுடையான் உள்ளிருந்தே உலோம் போகீர் என்றானே என்று கதறுவார் நம்முடைய சுந்தரமூர்த்தினார். செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரணென்று பொய் அடியேன் பிழைத்திடினும் பொருட்டிட நீ வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்னை பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லானும் குலம் போகீர் என்றான். மாந்திகளும் சங்கழியை தந்து ஒரு பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோளருளி உலோம் போகீர் என்றானே என்று கதறுவார் சுந்தரமூர்த்தி நாயர். அடியாராக இருந்தாலும் திருவேடம் தாங்கினாலும் இறைவனுடைய நண்பராக இருந்தாலும் நம் பிழைகளுக்கு இறைவனை காரணம் சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்வியல் சூழலில் வாழ்வியல் சூழலை வரவில்லை என்று உண்மை பேசுவேன். அதை விடுத்து நான் பொய்யாக ஒரு காரணத்தை சொல்லி இது அது என் இறைவனுக்கு இழுக்கல்லவா. அதுபோல அங்க இவர் திருவாரூர் தேர் பார்க்க வந்தார்னு இந்த அடியார்கள் வரலாறு பேசுகிறார். ஆனா அவருடைய பதிகத்திலே பறவை காண வேண்டி வந்தேன் நீதானே பறவை எனக்கு தந்தீர் இறைவா, என்ன பிழை, நான் என்னுடைய பழியை பார்க்காம எனக்கு அருள் செய், என் கண்ணை பிடிங்கிட்டேன்னு கதறாரு. என்ன அப்பவும் கூட இவர் என்னென்ன பாடி அவருக்கு மனசே இல்லை. இறைவன் ஏடா இவர் இவ்வளவு தூரம் இருந்து இப்படி பித்தலாட்டக்காரனா இருக்கான், பொய் பேசுறவனா இருக்கான், நம்மளை போய் மகிழ மரத்துல இருந்து பொன்பலையை ஏமாத்த பொய் சத்தியம் பண்றான். இது குற்றம். இவன் குற்றம் செய்தவன் நண்பனாயினும் குணமென கருதுவது வேறு. ஆனாலும் பெரும் குற்றம் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய நண்பனாக இருந்தாலும், அது சுந்தரனாக இருந்தாலும், தன்னுடைய நிழலாக இருந்தாலும், ஏனெனில் ஆலகால விஷம் எடுக்கும் பொழுது தன்னுடைய எழில் திருமேனி கரைபடும் என்பதற்காக தன் உருவத்தை பழங்கு பாறையிலே பார்த்து சுந்தரா வருக என்று அவர் உருவத்தை அழைக்க அது சுந்தர அது ஆளாள சுந்தராக தன் நிழலாக இருந்தாலும் பொய் கூறி பிறரை ஏமாற்றினால் கண்ணை பிடுங்கி தெருவில் விடுவார் இறைவன் என்பது இந்த வரலாற்றின் உண்மை. அதை விடுத்து நான் அடியார் என்ன பிழை செய்தாலும் இறைவன் மன்னித்து விடுவார்,
என்ன அப்படியெல்லாம் இறைவன் பெயரை சொல்லி ஊரெல்லாம் வசூலிச்சு ஒலையில போடுறது, ஊரெல்லாம் சொல்லி நிறைய பேரை முட்டாளாக்குறது. சாமி பார்த்துட்டே இருப்பாரு, எப்ப எதை பிடிங்கி போடுவார்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றிலே திருவெண்காட்டு சம்பவம், திருவொற்றியூர் சம்பவம் இரண்டும். திருவொற்றியூர் சம்பவம் நமக்கு தருவது இறைவனே பொய் சொல்லத்துங்க. சாமி என்ன கேட்க போறான்னு வருது. நான் எவ்வளவு பெரிய அடிமை, நான் இல்லைன்னு இந்த கோயிலே கிடையாது அப்படின்னு சில அடியார்கள் திருப்பணி செய்துட்டு அங்க ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, பார்த்துட்டு சமயம் வந்தா கோயில்களை விட்டு ஒரு மிதி கோயிலை விட்ட முடிக்க விட்டுருவாரு. என்ன அங்க அந்த கோயில அவருக்கு மரியாதையே இருக்காது, எவனும் கண்டுக்கவே மாட்டான், தெருவுல விட்டுருவாரு சாமி. அது போல இங்க சுந்தரர் இப்ப சங்கிலி நாச்சியாரு அவரிடம் போய் கல்யாணம் பண்ணி வைன்னு இறைவன் கேட்டது பெருசு இல்லை. அந்த பெண் மூலஸ்தானத்திலே சத்தியம் செய், நான் திருமணம் செய்து வருகிறேன் என்றதும் குற்றம் கிடையாது. சாமி போய் பார்த்தாரு. சாமி ஏன்னா இவன் சாமி கிட்ட சுந்தரர் சொல்றாரு, சாமி இந்த பிள்ளை உன் மேல சத்தியம் பண்ண சொல்லுது, ஏன்னா நான் இங்க இருக்க முடியாது, நான் அப்பப்ப தலைமை யாத்திரை போய் பழக்கப்பட்டுட்டேன், அதனால நான் பொய் சத்தியம் செய்த பிழை எனக்கு விடக்கூடாது, அதனால் நீர் போய் அந்த மகிழ மரத்தில் இரும்னு இறைவனுக்கு கட்டளை இடுகிறார் சுந்தரர். அங்க அதுதான் பிரச்சனை. ஓ உனக்கு இவ்வளவு குளிர் விட்டு போச்சா, என் நண்பன்களுக்காக நீ என்ன வேணாலும் எந்த ஏமாற்று வேலையாவது செய்வியா போறன்ட்டு நேரா போய் சங்கிலிக்கிட்டு மூலஸ்தானத்துல சத்தியம் பண்ண வேண்டாம், அவன் இப்படி ஒரு குறத்தனம் பண்றான், நீ மகிழ மரத்தடியிலே சத்தியம் செய்ய சொல். ஊர் கூடி இருக்கு, அப்புறம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சாமியை முன்னின்று தண்டோரை போடாத குறைய எல்லாரையும் கூட்டிட்டாரு. தாலி கட்டினாங்க, உதைப்பாங்கல்ல இல்லையா? விதியன்னு தாலி கட்டினார், கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் அப்படியே ஒற்றியூர் அவர் அந்த பெண் கேட்குது, திருவொற்றியூர் மண்ணை தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறது. இவரை இறைவன் கிட்ட போய் சத்தியம் பண்றார், இறைவா மகிழ மரத்தடியில, இறைவா நான் இந்த திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். சத்தியம் தவறேல் என்பது ஆத்திச்சூல். சத்தியம் தவறினால் என்ன நடக்கும் என்றால் சுந்தரருக்கு நிகழ்ந்ததை இறைவன் செய்வார். அங்க கோள்கள்லாம் தண்டிக்கல, சுந்தரமூர்த்தி நாயனர் கோள்கள் தண்டிக்கவே இல்லை, கோள்களின் நாயகன் தண்டித்தார். நான் சிவனடியார் என்று கூறிக்கொண்டு நான் எந்த பிழை செய்தாலும் என்னை கோள்கள் எதுவுமே தண்டிக்காது, இறைவன் தண்டிப்பார். கோள்கள் தண்டிச்சா கோயில்ல விழுந்து தப்பிச்சுக்கலாம், கோயிலுக்குரிய இறைய தண்டிச்சா சுந்தரம் கேஸ் தான். போனா போதுன்னு காமாட்சி ஒரு இலக்கண் கொடுத்தா, ஒரு கண்ணை வச்சு கண்ணை மூடிட்டு நடந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்புறம் திருவாரூர் போய் போனா போதுன்னு சாமி கண்ணு கொடுத்தான்னு வச்சு. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இறைவனை வழிபடுவது சத்தியம் தராமல் இருக்கணும். இதுல இன்னும் நாங்கள் போய் இந்த ஊர் கோயிலுக்கு வழி கேட்ட பொழுது அந்த ஊர் மக்கள், என்னங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நானு ஏங்க இப்படி சொல்றீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஆளா சுந்தரர், அவருக்கே கண்ணை பிடிங்கிட்டு விட்டாரு சாமி, நீங்க போனா உங்களுக்கு என்னத்தை தர போறாரு, நாங்களே யாரும் இந்த ஊருக்கே கோயிலுக்கே போறதில்லை நாங்க. அதற்கு பிறகு அங்க இருந்த அன்பெல்லாம் கூட்டி சுந்தரர் கண்ணை பிடிங்கிட்டு உலகம் போயின்னு சொன்ன காரணம் திருவொற்றியூர்ல இது மாதிரி பொய் சத்தியம் பண்ணிட்டாரு, அதுக்காக சாமி நான் உங்ககிட்ட பொய் சத்தியம் பண்ணிட்டு உங்களை ஏமாத்தினா என்ன விட்டுருவீங்களா அப்படி கேட்டு, அது எப்படி விட முடியும்னாங்க. அப்ப நீங்களே விட முடியாத பொழுது உங்கள் நண்பராகி நான் கேட்டால் என் நண்பராகி நீங்கள் மறுக்கும் பொழுது, நண்ப உடுக்கை இழந்தவன் கைகூடாங்கே இடுக்கன் கலைவா, இடுக்க துன்பம் நீக்குவது கடமை, ஆனால் இடி தவறு செய்யும் பொழுது அங்கே தட்டி கேட்டால்தான் நல்ல நட்பு இல்லையா? ஆக ஒரு நல்ல நண்பராக இறைவன் வாழ்ந்தால் சுந்தரனுடைய கண்ணீர் அந்த இறைவனுடைய பழைய கோயில் என்ன திருவிழம்பூதூர் ஊன்றி அணையிலே மூழ்கி விட்டார். அது பார்வையில் எப்படி வேண்டாம் சுந்தரனுடைய கண்ணீரால் மூழ்கிச்சுங்களாம். ஆனா சாமி அந்த கோயிலை எங்க சொக்கநாதர் மேட்டூர் அணையில கோயிலை தியாகம் பண்ணிட்டு இப்பதான்
37 வெளியேந்தப்பதான் கோயில் கட்டிக்கிறார். அது மாதிரி மக்கள் தமிழ்நாடு முழுக்க வாழ மேட்டூர் அணையிலே, அதாவது காவிரி நதி சார்ந்த எல்லோரும் வாழ எங்கள் சொக்கனாக தன்னுடைய ஆலயத்தை மேட்டூர் அணையிலே மூழ்கடித்து கரை சேர்ந்து 1937 76 வரைக்கும் எங்க பாகியநாதனை எல்லாம் வந்து பணி செய்யும் வரைக்கும் நாங்கள் எல்லாம் வந்து தலையெடுக்கும் வரை திருப்பணி கொள்ளாமல் மண்டபத்திலே இருந்தார். அவ்வளவு கருணையாளர். என்ன பிழை சிலர் தூக்கி எறிவார், ஒழுக்கமா இருந்தா கூடவே இருந்து அருள் செய்வார் என்று கூறி இங்கே ராமலிங்க வள்ளலார் பேசுவார். தேசூரன் கண் பார்க்க வேண்டுமென கண்டு ஊன்றுகோல் கொடுத்த வெண்பாக்கத்து அன்பர் பெரும் வீராப்பே அப்படின்பார். நீ ஏடா என்ன மதிக்காத பொய் சத்தியம் பண்ண கூட இந்த நான் உங்க கண்ணெல்லாம் தரமாட்டேன், இந்த பூச்சி எடுத்து வீரப்பா இருந்தாரா சாமி. வள்ளல் பெருமான் பேசுவார். அது என்ன செய்ய வேண்டும்? இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் யார் மேலாலும் சத்தியம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த சாமி மேல சத்தியம் பண்ற வேலை மட்டும் தயவு செய்து யாரும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அவ்வழியிலே சென்னை செல்வர்கள் இறையருள் இருந்தால் அங்க போய் சாமி உளிரோ அப்படி உளிரோன்னு கேட்டாதீங்க, சாமி இருக்கிறீங்களான்னு கேட்டாதீங்க, ஒரு புச்சத்துக்கு போட்டான்னு சொன்னாங்க. ஐயா நீங்க போங்க, போய் சாமியை பாருங்க, தப்பு இல்லை. நீங்க சுந்தரம் மாதிரி உள்ளீரான்னு கேட்டா உலகம் போகின்னு குச்சி தூக்கி போட்டாலும் போட்டுருவாரு. ஏற்கனவே நந்திக்கு ஒரு கொம்பு உடஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு ஊருக்காரங்களாம் ரொம்ப ஒரு யதார்த்தமா சொன்னாங்க. ஆக அந்த பூண்டி சென்று அங்கே கண்ணிழந்து நிற்கும் சுந்தருடைய திருவுருவத்தை பார்த்தால் கண்ணீர் வரும். அவ்வளவு என்ன. ஆக இறைவன் அதாவது குற்றம் செய்யணும் குணமென கொள்பவர் தான். ஆனால் அங்கே திரிபுரத்தை அழித்த பிறகுதான் அவர்களை பணி கொண்டார். நம்மிடம் எது நம்மை ஆட வைக்கிறதோ அதை அழித்துத்தான் இறைவன் பணி கொள்வார். உங்களுடைய அறியாமை ஆடினால் அறியாமை அழித்து பணி கொள்வார். உங்களுடைய அகம்பாவம் ஆடினால் அகம்பாவத்தை அழித்து பணி கொள்வார். உங்களுடைய பெரும் செல்வம் உங்களை தரிக்கி தெரிந்து ஆலயத்திலே பந்தா பண்ணிக்கிட்டு ஐயா வர்றாரு நவருன்னு சொல்ல வச்சா செல்வத்தை பிடிங்கிட்டு பணி கொள்வார். அவ்வளவுதான். ஆக இங்க வந்து அந்த ஆள்கிட்ட போகக்குள்ள பயபக்தியுடன் வழிபாடு செய்யுங்கள்மாங்க. இறைவன் இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் நீதி கடவுள், தர்மத்தின் தலைவர். அவரை வழிபட செல்கின்றோம், அதர்வ வழியிலே வாழக்கூடாது என்ற உறுதியோடு இறைவன் சென்று வழிபட்டு இறையருள் பெற எல்லாம் வல்லையும் தந்தை மிராசக்கநாத பெருமானின் திருவருளை சிந்தித்து வேண்டி நிறைவு செய்கிறோம். இன்று நாம் பார்த்த திருத்தலம் திருவெண்பாக்கம். இதனுடைய புராண கால திருப்பெயர் திருவிளம்போதூர். பத்ரிகாரண்யம் என்று இந்த இடத்திற்கு பெயர். இளந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. இந்த ஆலயம் 1942 கொசஸ்தலை ஆற்றிலே அணை கட்ட ஆலயம் மூழ்கி போக அன்று 1962-63 ஆண்டுகளிலே அறநிலைத்துறை ஆணையராக இருந்து உத்தண்டராம பிள்ளை அவர்களுடைய முயற்சியால் அறநிலையத்துறை அமைச்சர் எம் பக்தவசலம் ஐயா அவர்கள் முன்னின்று பூண்டியிலே அந்த திருவிளம்போது இருந்த கோயில் கல்வெட்டுக்கள் எல்லாவற்றையும் மீட்டு வந்து இந்த புதிய ஆலயத்தை உருவாக்கி 5/7/1968 கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். இந்த ஆலயத்திற்கு ஏராளமான சொத்துக்களை ராஜராஜ சோழன் நன்கொடையாக கொடுத்திருந்தாலும் நாங்கள் சென்ற பொழுது சாமிக்கு ஒரு கால பூஜை தான் நடந்தது. என்ன அதே போல இங்கு இந்த ஆலயம் இன்று பெரிய அளவுல இன்னைக்கும் வழிபாடு கொண்டாமல் இருக்கணும். சென்னையில் உள்ள மினர்வா டுட்டோரியல் கல்லூரி நிறுவனர் ஏஎன் பரசுராமன் ஐயா அவர்களும்
அவர் குடும்பத்தாரும் ஆற்றிய பெரும் பங்கினாலேயே வாளையம் இன்று மிக சிறப்பாக வழிபாட்டில் இருக்கிறது என்று அறிகின்றோம். அனைவரும் அவரவர் ஊரில் உள்ள ஆலயங்களை நம் ஐயா ஏஎன் பரசுராமன் ஐயா போன்ற நல்ல செல்வந்தர்கள் அது முக்கியம். அறவழி பொருளீட்டிய செல்வந்தர்கள் இறைவனுடைய ஆலயங்களை பராமரித்தால் சைவம் தலைக்கும் என்று கூறி நிறைவு செய்து நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. கைலாச